அளவு ஏதும் இல்லை, அதுதான் காதல் மச்சான். காவல்காரங்க போயிட்டான். வாயில வல்லை வரல வாயில வல்லமா அது போல போட்டு ஏண்டா ஆடுதுல எனக்கு முன்னாடி வருவேன் இனி வரும்போது ஆடுல பாடுல காலத்தம் என்ன காரணம் எங்க அம்மா சொல்றாங்கடா பையா நீ அரசாங்க வேலைக்கு போறியே நீ ரொம்ப டீசென்ட்டா போனடா ராஜா அப்பதானே உன்னை ஊர்ல இருக்கிறவங்க 4 பேர் மெரிப்பாங்க அட யார் அவன் ஊர்ல இருக்க 4 பேர் உன்னை மதிப்பாங்க 4 பேர் என்ன மெரிக்கணும்னா 4 பேர் உன்னை மதிக்கணும்னா நான் எப்படிமா போறேன்னு கேட்டேன் எங்க அம்மா சாக்கல்ல போய் தண்ணி ஊத்திக்கணும் போற சொன்னாங்க சாக்கடையா ஆமா சாக்கடை சொன்னீங்க அந்த சாக்கடை எப்படிடா இருக்கும் முதல்ல 2 பானை வைப்பாங்க ஒரு கீஞ்சு போன கோணி கட்டுவாங்க ஒரு டப்பா ஒண்ணு போட்டாங்கன்னா சாக்கடை ஓஹோ குளிக்கிறதுக்கு கடத்துக்கு வசதி இல்லம்மா நான் வாங்கிட்டு போற சம்பளம் பாதி வெளியே பாதி கண்ட்ரைட் வாங்கிக்கிறாரு மிச்சம் மீதி எடுத்துக்கிட்டு போனா 12 மணிக்கு தான் கடத்த இருக்கிறாங்க அப்படியா அதுக்கு முன்ன போனாக்கா 145 ரூபாய் கோட்டர் 180 ரூபாய் ஒரு கிளாஸ் ஒரு வாட்டர் கேனோட 200 ரூபாய் சரியா போச்சு நீ வாங்கிட்டு வர சம்பளம் பாதி வழியா குத்துட்டு வரியே நீ வாங்கி அந்த குத்தாட்டா பாத்ரூம் கட்ட முடியுன்றாங்க வீட்டுல தண்ணி இல்லையே எங்க போய் தண்ணி ஊத்திக்கிட்டுன்னு கேட்டேன் போய் மோட்டர் ஐத்துறா பையா
பைப்புல தண்ணி வந்து வீயும் ஊத்திக்கின்னு வாடானா அப்படியா நான் குடுகுடுன்னு ஓடி போய் கிணத்துல இறங்கி பெட்டு பக்கத்துல மோட்டர் பிடிச்சி அழித்துக்கு நிக்கிறேம்மா அப்ப கூட தண்ணி வரலையே அது முச்சாயித்துனவா தண்ணி வரும் எங்க அம்மா தான் மோட்டர் அழித்துனா தண்ணி வரும்னு சொன்னாங்களே போன பையன் ஆளை காணுமே என் பிள்ளைக்கு காத்து கருப்பாஞ்சு கிணத்து உள்ள சொறி புடிச்சா கண்டிப்பா அப்படின்னு எங்க அம்மா என்ன தேடிக்கின்னு வராங்க என்னடா தண்ணி ஊத்திக்கின்னு வாடானா கிணத்துல இறங்கி மோட்டர் அழித்துக்கு நிக்கிறியே நீ எப்படித்தான் இந்த கழுவுட்டுல போய்க்க போறியோ நீ எப்படிதான் இந்த கலியுகத்தில் போய்ப்பியோ நாளுக்கு நாள் கழுவுட்டு மாறுது நாளுக்கு நாள் கலியுகம் மாறிக்கொண்டே இருக்கு இப்படி ஒரு புள்ள தெரியடா கிணத்துல இருந்து மேல ஏறி வாடா ராஜா ஏறி வந்து நேரா குடோனு உள்ள போடா எங்க பாரு குடோனு மணி தவறான நினைக்காது எங்க பம்செட்டுக்கு வாசப்படி இந்த பக்கம் பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க பம்செட்டு உள்ள போடா பையன் கிணத்துல இருந்து மேல ஏறி வந்து பம்செட்டு உள்ள போலான்னு போனா இந்த குடோனு இட்டுக்கு நிக்குது அங்க பம்செட்டுமா சரியா சொல்லு ஒரு குண்டு பழுப்பு போடக்கூடாதா என் குண்டு பழுப்பு போடுவாங்க குடோனு உள்ள எங்க அம்மாவை கேட்டா இது பீசு பூச்சி அம்மா எங்கப்பா பீசு பூச்சி குடோனு உள்ளக்கிற பழுப்பு சரியா சொல்லு நாளைக்கு காஞ்சிபுரம் வாங்கி அந்த போடலாம்டா காஞ்சிபுரம் டவுனே வாங்கி வந்துறியா அங்கதான் சேட்டு கிடைக்குதான் ஆமா சேட்டு கல்ல இருந்து வாங்கி அந்த போடலாம்டா நீ உள்ள போய் அழித்துறா என்னத்த உள்ள சாட்டு இருக்கிறாங்க ஆமா அது அழித்துனாதான் தண்ணி வந்து வீயுமா நான் ஓடின வேகத்துல ஓடி போய் செகப் பட்டின அழித்துனேன் தண்ணி வரலையே வராது பக்கத்திலே பார்த்து பச்சை பட்டின அழித்துறாங்க நான் ஓடி போய் பச்சை பட்டின அழித்துனேன் அப்ப கூட தண்ணி வரலமா தண்ணி வர என்னடா செய்யுது அவன் அன்னைக்கு தான் சப்பல மாத்துவானாமா லைன் மாத்தி கொடுப்பாங்க அதான் 3 லைன் ஆகிட்டு 2 லைன் ஆக்குவாங்க ஆமா அந்த 2 லைனா இருக்கும்போது மோட்டர் விட்டா இந்த மோட்டர் காயில போடுமா எந்த உள்ளக்குது நீர்மய மோட்டர் நீ வந்து என் கால் மேல படுறாங்க நான் போய் எங்க அம்மா கால் மேல பட்ட உடனே எங்க அம்மா கோக்கல் பவுடர் வச்சு எங்க அம்மா பூ வச்சு விட்டாங்க இந்த ரோட்டையே ஒடியாந்த பாரு என்ன பார்த்த உடனே நாயெல்லாம் வீட்டு உள்ள ஓட்டு அது நம்மளோட பெரிய ஒன்னு ஏதோ கட்சி தொங்கிட்டு வந்து எங்கடா நம்மள கட்சி விடுமா ஒண்ணு எல்லா நாயும் வீட்டு உள்ள ஓட்டு அதே தெருவே ஓடியாந்த இருக்கீங்க குடு 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 ஐயோ அம்மா நான் பாலு கணக்கு போன பாவம் இந்த மாதிரி ஆகி போச்சு எங்க வீட்டுல ஒரு பசுமாடு ஒண்ணுக்குதுமா அந்த பசுமாடு கண்ணுக்குட்டி இல்லாத பால் கறக்குது கமல கறக்கு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை உடனே சரியில்லை பால் கற வர நேரம் ஆகி போச்சு போய் பால் கறந்து ஊத்துறாங்க நான் முன்ன பின்ன பால் கறக்கலமா எப்படிதான் பால் கறக்குறாங்கன்னு பார்த்தது கூட இல்லை பார்த்தது கிடையாது நான் போய் அடுக்கு செட்டுல தண்ணி எடுத்துக்கிறேன் மாட்டாண்ட போய் சுத்தி சுத்தி வரேன் முன்ன பின்ன பால் கறக்கலையே நின்னுக்குன்னு கறக்கத்தா உக்காடுங்கன்னு கறக்கத்தா பத்துக்குன்னு கறக்கத்தா பத்துக்குன்னு எப்படிதான் குட்டி பாலை கறப்ப வாயை போட்டு உரித்தா இந்த வாயை போட்டு உரிஞ்சா அந்த பாலை யாரா வாங்கி குடிப்பாங்க நான் மகளிர் குழுல லோன் வாங்கி வாங்கணுமா மாட்டேன் லோன் தராங்க ஆம்பளை நம்பி யாருமா லோன் தரான் பெண்களுக்கு தாமா முதல் இடம் 20 பேர் சேர்ந்து ஒரு குழு ஏற்பாடு பண்றாங்க முதல்ல 20,000 வாங்கி தராங்க கரெக்டா கட்டினாக்கா 30,000 வாங்கி தராங்க அப்புறம் 50,000 வாங்கி தராங்க அவங்க 50,000 கொடுக்கறது போதும் கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ அந்த 19 பேரும் வந்து ஊட்டாண்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க அன்னைக்கு ஆம்பியா மூட்டாட்டி 2 பேர் சிங்கன்னு வந்தீங்களா பணம் வாங்க ஏன் கட்டின அறிவு இல்ல எலும்பு அரைக்கும் இந்த பாய்ப்பு பாய்க்கிறது கூட இவங்க சேர்த்து பண்ணலாம் அப்படியே கேக்குறாங்க 19 பேர் வாயில இதான் வந்து ஆளுக்கு ஒண்ணு கேக்குறாங்க அந்த 50,000 வாங்கி நேரா சந்தைக்கு போனேன் என்ன தருவுக்காரு பார்த்தாரு வா ஆட்டுக்காரு என்னப்பா தூரம் வந்துக்கிறியான்னு கேட்டேன் ஒரு மாடு ஒண்ணு ஓணும் பாடு கேட்டேன் பாப்பா நான் வாங்கி தரேன் நீட்டுன்னு போனாரு அவர் 2 வேளை பாலை மடி கேட்டு போன காசுல அடிச்சு ஓட்டி வந்துக்கிறாமா பாகத்துக்கு மடி பெருசாகுது இது காலையில 5 கணக்குண்டா இது போயிருக்கு 70,000 ரோப்புண்டா 70,000 ரோப்புண்டா அது என்னமா 70,000 ரோப்புது காலையில 1 லிட்டர் கறக்குது போயிருக்கு 500 பால் தான் கறக்குது அது என் தலையில கட்டி 50,000 அவர் வாங்கிட்டு போட்டாரு அவரு போனா போட்டோம் நீ தான் மாடு நான் யாரு ஒரு நாட்டு மாடு ஒரு பேச்சுக்கு சொல்றேமா அங்க எப்படி பால் கண்ணு காட்டுறேன் நான் அடுக்கு செட்ல தண்ணி எடுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி வாரு கறக்கலையே சுத்தி வந்து பின்னால போய் வச்சுட்டு அள்ளி
அந்த அடுக்கு தட்டுல மடியில அடிச்ச பாவம் அந்த மாடு விட்டு சீர் வருவாங்க. நான் ஒரு பக்கம் அடுக்கு தட்டு ஒரு பக்கம் மூளை அன்னைக்கு இருந்து காலை சேர வச்சு நடக்க முடியல. காலை கடனை சாயங்கால கடனை முடிக்க முடியல. நான் நடு ஏரிக்கு போறதாக்கு அங்க போனா தான் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் போய் அவசரமா உட்கார்ந்தேன். எனக்கு முன்னாடி தான் உட்காந்து என்னால ஒண்ணுமே முடியலமா. பஸ்ல ஏறினா நிக்க முடியல. சரியான கூட்டம் ஏறுறாங்க. நான் போய் கம்பி குத்தி நின்றுக்கிட்டு வரேன். டிரைவர் நல்லா ஓட்டிக்கிட்டு வராரு. வேகத்தோட வந்தா டிரைவர் பிரேக் அடிக்கிறாரு. நான் எதிர்க்கிற ஆளு மேல போய் மூன்று தாக்கு எதிர்க்கிறவங்க என்ன பார்த்து கேக்குறாங்க, மலைமோடி மாரியே தண்ணி முட்டிங்க, நீ வயசுக்கு என்னடா தூட்டு ஜெல்மெடுப்பு, இந்த ஜெல்மெட்டை வச்சிருக்க கூடாது அப்படின்னு காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். போன உடனே எம்ஜிஎஸ் வார்டுல சேர்த்துட்டாங்க. அந்த டாக்டர் எல்லாம் ஓடியாடுறாங்க. என் பெட்டு சுத்தி சுத்தி வந்து ஆலோசனை பண்றாங்க. நம்ம படிச்ச புத்தகத்துல கூட இல்லையப்பா, இந்த பேஷண்ட்டை கூட்டிட்டு அனுப்பு. அடுத்த வாரம் மெட்ராஸ் வந்து பெரிய டாக்டர் வராரு. அவர் வந்த பிறகு ஆலோசனை மீட்டிங் போட்டு ஆபரேஷன் பண்ணலான்னு வந்துட்டாங்க. என்னால ஒண்ணு முடியலமா. இதுக்கப்புறம் என்னால பொறுக்க முடியாது. வெடிகாலம் 5 மணிக்கெல்லாம் கோயில் கடியான போல இருக்கிறேன். பாய் மசீதுக்கு போய் வருவாரு. போய் வந்தோடனே கட்சி எடுத்துக்குவாரு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பிஸ்மில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அவர் அர்த்த காக்காய்க்கு போட்டுருவாரு. அப்படியா? ஏண்டா காப்பங்க என்ன தேவனாக சொல்லுங்க. ஏண்டா அது பண்ண போகத்தாலும் என்னுடைய தாய் தந்தை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னாடி என்னுடைய அண்ணன் பார்க்க வேண்டும்.